தாலி கட்டிய கையோட தம்பதிகள் பண்ண முதல் வேலை இதுதான். மண்டபத்துடைய வாசல்ல வந்த பிறகு இந்த வேலையை பண்ணிட்ட பிறகுதான் மணமேடையிலே ஏறினாங்களாம் இந்த தம்பதிகள். அப்படி இவங்க முக்கியமான ஆதரவு கொடுத்தது எதுக்காகன்றதை விரிவா பார்ப்போம் வாங்க. திருவள்ளூர் மாவட்டம் கொரடாச்சேரி சிமிலி பகுதியை சார்ந்தவர் ஐயப்பன். இவரு முன்னாள் பாஜக ஒன்றிய தலைவரா பதவி வகித்து வந்திருக்காரு. இவருடைய தம்பி சுரேஷ் அப்படின்னு அழைக்கப்படுற நபருக்கும் லாவண்யான்னு அழைக்கப்படுற பெண்ணுக்கும் குலதெய்வ கோயில்ல கல்யாணம் நடந்திருக்கு. தம்பதிகளுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்ச கையோட கார்ல மண்டபத்துக்கு வந்திருக்காங்க. இங்கதான் மண்டபத்துடைய வாசல்ல மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விதமா பதாகையை வச்சிருக்காங்க. இந்த போர்டுல தம்பதிகள் ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்ட பிறகுதான் பின்னர் மேடையிலே ஏறினாங்களாம். மும்மொழி கொள்கையை ஆதரிக்கக்கூடிய விதமா தம்பதிகள் செய்த இந்த செயல் இணையத்துல பேசும் பொருளா இருக்கு. இந்த திருமணத்துல பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தன், மாவட்ட தலைவர் BK செல்வம் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பல பேர் கலந்துகிட்டாங்க. இந்த நிலையில தான் மணமகன் தாலி கட்டிய கையோட மண்டபத்துக்கு வந்த உடனே வாசல்ல இருந்த மும்மொழி கல்விக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பதாகையில சைனை போட்ட பிறகுதான் மணமேடையிலே ஏறி இருக்காங்களாம். தம்பதிகள் மும்மொழி கல்விக்கு ஆதரவு தெரிவிச்ச இந்த காணொலி இணையத்துல பேசும் பொருளா இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாகி என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வட்டா.